ஃபாதர் கை காட்டிய இடத்தை பார்த்த ஜோ அதிர்ச்சியாகி நின்றாள். அவர் கை காட்டிய திசையில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சமாதிகள் மட்டுமே தெரிந்தன. அவற்றில் பெரும்பாலானவை உடைந்தும் சிதிலமடைந்தும் இருக்க, அவற்றுக்கு வெளியே மனித மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் சிதறி கிடந்தன. அந்த சமாதிகள் இயற்கையாக உடைந்தனவா அல்லது ஆக்ரோஷமான ஆவிகள் அவற்றை உடைத்து மனித எலும்புகளை வெளியே போட்டனவா என்பது தெரியாத வண்ணம் இருந்தது. இப்படி ஒரு சுடுகாடு தன் வீட்டிற்கு பின்புறத்தில் இருந்தால் யார்தான் அதிர்ச்சியடைய மாட்டார்கள்? ஜோவின் அதிர்ச்சியை புரிந்து கொண்ட ஃபாதர், உன் வீட்டுக்கு பின்னாடி சுடுகாடு இருக்கிறது உனக்கு தெரியாதாமா என்று கேட்க, சற்று விம்மிய குரலுடன், இல்லை ஃபாதர், எனக்கு இப்பதான் தெரியும். வீட்டை சுற்றி மரங்கள் இருந்ததுனால பின்னாடி என்ன இருக்குதுன்னே எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் பின்கதவை நாங்கள் திறந்தது கூட கிடையாது என்றாள் ஜோ. ஜோ அப்படி சொன்னதை கேட்ட ஃபாதர் மெல்லிய புன்முறுவலுடன், சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? இங்கேயே இருக்க போறீங்களா இல்லை வேற வீட்டுக்கு போக போறீங்களா என்று கேட்கவும், இந்த வீடு மாமா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வீடு ஃபாதர். அதை எப்படி ஃபாதர் விட்டுட்டு போக முடியும்? இதுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல உபாயம் இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ் என்று ஃபாதரின் முகத்தை பார்த்தபடி பேசி கொண்டிருந்த ஜோ எதர்ச்சியாக சமாதிகள் இருக்கும் இடத்தை பார்த்தாள். அங்கே கீழே கிடந்த எலும்புக்கூடு ஒன்று எழுந்து நின்று ஜோவை வா என்பது போல கையை அசைத்தது. ஜோ அதை பார்த்து பயத்தில் ஐயோ என அலறி கண்ணை மூடிக்கொண்டாள். ஃபாதருக்கு ஜோவின் அலறலுக்கான காரணம் புரிந்துவிட்டது. அதனால் ஜோவை மட்டும் உள்ளே போக சொல்லிவிட்டு தான் சிறிது நேரம் அந்த இடத்தை ஆராய்ந்து விட்டு வருவதாக கூறி அனுப்பி வைத்தார். உள்ளே சென்ற ஜோ ஹாலுக்கு சென்று சோபாவில் உட்கார்ந்து கொண்டாள். அப்போது அந்த எலும்புக்கூடு தன்னை பார்த்து கையை அசைத்தது அவளுக்கு ஞாபகம் வரவே அவள் உடல் தானாகவே நடுங்க தொடங்கியது. பயத்தில் கையில் உள்ள சிலுவையை இறுக பிடித்தபடி ஃபாதருக்காக காத்திருக்க தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து ஃபாதரும் அவரது உதவியாளரும் பின்கதவு வழியே உள்ளே வந்தனர். ஃபாதர் உள்ளே வருவதை பார்த்ததும் ஜோ உடனே எழுந்து நின்றாள். ஃபாதர் அவள் அருகே வந்ததும், ஏதாச்சும் உபாயம் இருக்கா ஃபாதர் என்று கேட்டாள் ஜோ. அதற்கு ஃபாதர் விரக்தியாய் சிரித்தபடி தலையை ஆட்டினார். உன் வீட்டுக்கு பின்னாடியே இப்படி ஒரு சுடுகாடு இருக்கும்போது அதுங்களை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டார் ஃபாதர். அந்த ஆவிகளை விரட்ட எந்த வழியுமே இல்லையா ஃபாதர் என்று ஜோ கேட்க, நீ அவங்க இடத்துல வந்து தங்கிட்டு அதை விரட்ட சொன்னா எப்படிமா என்று ஃபாதர் சொல்லவும், அவர் சொல்வதை ஆமோதிப்பது போல் தலையை ஆட்டியபடி, சரி ஃபாதர், அதுங்களை விரட்ட வேண்டாம், பட் எங்களுக்கு தொந்தரவு தராத மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? குறிப்பா எங்க வீட்டுக்குள்ள அதுங்க வராத மாதிரி பண்ணணும். சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு, அதுக்கு வழி இருக்குமா? ஆனா அப்படி செஞ்சா அந்த ஆவிங்களை கொஞ்ச நாள் தான் உள்ள வராம தடுக்க முடியும். அப்படி பண்ணி அதுங்களை உள்ள வர விடாம பண்ணும்போது அதுங்களோட கோபம்தான் அதிகமாகும். இப்போ சாந்தமா இருக்கிற ஆவிங்க கூட அதுங்களுக்கு தொந்தரவு பண்ணா உக்கிரமா மாறிடும். அது உன் உயிருக்கே ஆபத்தா வேற போயிடும் என்று ஃபாதர் கூறவும், அதிர்ச்சி அடைந்த ஜோ, உயிருக்கே ஆபத்தாயிடுமா? ஐயோ, அப்ப அது வேண்டாம் ஃபாதர். சரிம்மா, அப்ப நீ என்ன பண்ண போற? இந்த வீட்டை விட்டு போக போறியா? அது ஃபாதர், நான் ரித்திக்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிம்மா, நீ சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடு. இந்த வீட்டில் நீ தொடர்ந்து இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை என்று கூறினார் ஃபாதர், அதுவும் வருத்தமான குரலில். சரி ஃபாதர், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் என்றாள் ஜோ. சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் அசைவ உணவை சமைச்சிடாத. அதே மாதிரி இரத்த காயம் எதுவும் படாம கவனமா இருந்துக்கும் என்று சொல்லவும், ஜோ குழப்பமாக அவரை பார்க்க ஃபாதரே தொடர்ந்தார். அசைவ உணவோட வாசத்துக்கு பல ஆவிகள் உன்னோட வீட்டுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அப்படி உள்ள வர்ற ஆவிகள் சாந்தமா இருக்காது. அதுங்களோட ஆக்ரோஷத்தை காட்ட ஆரம்பிச்சிரும்.